எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருவள்ளூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு, கள நிலவரம் இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திருவள்ளூர் மாவட்டத்துல எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? நம்ம தென் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அப்படியே கொங்கு, டெல்டா, வட தமிழ்நாடு பார்த்துட்டு இப்போ சென்னைக்குள்ள வர போறோம். சென்னையோட சபர்பன் டிஸ்ட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்னை சிட்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சபர்பன் டிஸ்ட்ரிக்ஸ் பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டம். இந்த திருவள்ளூர் மாவட்டம் வந்து சென்னை புறநகர் பகுதிகள் நிறைய இருக்கு. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வராத 6 சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்க்கலாம். அதாவது சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வராத 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு அதை மட்டும் பார்க்க போறோம். சென்னைக்குள்ள இருக்க தொகுதி தனியாக நம்ம வீடியோ பார்த்துடலாம். அந்த வகையில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி மற்றும் ஆவடி சட்டமன்ற இந்த 6 தொகுதிகள் வந்து இந்த சென்னை கார்பரேஷன்ல இல்லாத திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் தொகுதிகள். ஸோ முதல்ல கும்மிடிப்பூண்டியை பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டியை பொறுத்தவரை அது டிஎம்கே சிட்டிங் சீட்டு. திமுக சேர்ந்த கோவிந்தராஜன் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. கடந்த முறை கோவிந்தராஜன் வந்து பாமகவை சேர்ந்த பிரகாஷை வீழ்த்தி இந்த தொகுதியில் வென்றார். 57% ஓட்டு கோவிந்தராஜன் வாங்கினார். பாமக வந்து இங்க 35% ஓட்டு தான் இங்க எடுத்தது. நாம் தமிழருக்கு 11,000 ஓட்டு வந்தது, இங்க 5% ஓட்டு இருந்துச்சு. அப்புறம் தேமுதிக இங்க 2,500 ஓட்டு இருந்துச்சு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுகவின் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸா இருந்தது ஒரு மாவட்டம் திருவள்ளூர். ஏன்னா இங்க இருக்க எஸ்சி கம்யூனிட்டி வந்து பெரிய அளவுக்கு ஜெயலலிதா ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பாமகவுடன் கூட்டணி போனதால் இங்க வந்து பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஃபேவரபுளா இங்க இருக்கிற ஸ்டாலின் லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டு இங்க இருக்க தலித் மக்கள் பெரிய ஓட்டு போட்டிருக்காங்க. இவர்கள் கலைஞர் லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணவங்க கிடையாது, ஸ்டாலின் லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணவங்க. ஸோ கும்மிடிப்பூண்டி தொகுதி பொறுத்தவரை இப்போ இந்த முறை கோவிந்தராஜன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றார். அவருக்கு எதிராக அதிமுக சுதாகர் கண்டெஸ்ட் பண்றாங்க. பாமக ராமதாஸ் தரப்பு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க, SDK சங்கர்னு. அப்புறம் நாம் தமிழர் ஸ்ரீதர் கண்டெஸ்ட் பண்றாரு. டிவிகே இருந்து விஜயகுமார். ஓகே, இந்த தொகுதியோட காஸ்ட் கம்போசிஷன் எப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து எஸ்சி டாமினேட்டட் சீட்டு, 38% பரையர் சீட்டு. அதனாலதான் 57% போய் ஜெயிக்கிறாரு. வன்னியர் இங்க 32% இருக்காங்க. நாயுடு ஓட்டு இங்க 8% இருக்கு. அவர் முதலியார் 6%, கிறிஸ்டின் 6%. இப்போ எந்த அளவுக்கு இங்க எஸ்சி ஓட்டு இங்க திமுக கன்சாலிடேட் இருக்குன்னா, இதே திமுக வந்து 2016 வந்து 30% ஓட்டு தான் எடுக்குது ஜெயலலிதா இருக்கும்போது. ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த திமுக ஓட்டு 57% போகுது, 27% கூட இருக்கு. தெரியும், பாமக வந்து தனியா இங்க 20% ஓட்டு வச்சிருக்கு. பாமக அதிமுகவுடன் சேரும்போது இயல்பா அந்த அணி வந்து 60% வரணும். ஆனா அந்த அணி வந்து கிட்டத்தட்ட 34% தான் அந்த வருதுன்னா, அப்போ 20% ஓட்டு வந்து அதிமுக வெளில வந்திருக்கு. பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோம்னா இந்த தொகுதிக்கு பார்லிமெண்ட்டே இங்க திமுக ஒரு ஹெல்தி லீடு, தலித் கன்சாலிடேஷன் நடக்குது, ஹெல்தி லீடு எடுத்துருக்காங்க, இங்க வச்சிருக்காங்க. தலித் ஓட்டுல பெரிய அளவுக்கு இருக்குது. இதுல விஜய் ஓரளவு டென்ட் ஏற்படுத்தலாம் திமுக ஓட்டு. பட் அது சஃபிஷியண்டா இருக்குமான்றதுதான் அங்க கொஸ்டின். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக இங்க மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இந்த தொகுதி, கும்மிடிப்பூண்டி தொகுதி. அடுத்து பொன்னேரி சட்டமன்ற தொகுதி. பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது காங்கிரஸ் சிட்டிங் சீட்டு. காங்கிரஸ் துரை சந்திரசேகர் இங்க எம்எல்ஏவா இருக்காரு. அவர் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த பலராமன் அதிமுக மாவட்ட செயலாளர். ஓகே, அவர் வந்து இந்த பகுதியில் அவர் அதிமுக இருக்க 2 எஸ்சி மாவட்ட செயலாளர், இவரும் ஒருத்தர். அதாவது 2021 அதிமுக சென்னை மற்றும் அது சபர்பன் ஏரியாஸ்ல மோசமா தோக்கும்போது கூட பலராமன் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட்டு எடுத்தாரு. காங்கிரஸை சேர்ந்த துரை சந்திரசேகர் 45% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழரை சேர்ந்த மகேஸ்வரி இங்க 19,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் வந்து இங்க 5,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ துரை சந்திரசேகர் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு எதிராக அதிமுக சேர்ந்த பலராமன் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் இந்த ராஜாத்தி, டிவிகே MS ரவி கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட
காஸ்ட் காம்போசிஷன் பார்த்தோன்னா இங்கேயும் பறையார் 50% பறையர் ஓட்டு இங்கே இருக்கு. ஓகே, ஸோ முதலியார் ஓட்டு 15% இருக்கு, மீனவர் ஓட்டு 12% இருக்கு, வன்னியர் மற்றும் முஸ்லீம் ஓட்டும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து நேற்று இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு. இருக்க எந்த இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல, பட் இது ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷனாக தான் இருக்கும். இது வந்து எந்த டிவிகே ஓட் ஸ்பிட்னும் கொஞ்சம் கண்டிப்பாக காங்கிரஸ் ஓட்டர் டிவிகே கொஞ்சம் ஸ்பிட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிமுக தரப்பு நல்ல கேண்டிடேட் தான். க்ளோஸ் ஃபைட்ல நான் வந்து அதிமுக சேர்ந்த பல்ராமனுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன் இந்த தொகுதியில. அடுத்து திருத்தணி சட்டமன்ற தொகுதி. திருத்தணி சட்டமன்ற தொகுதி இப்போ திமுக சிட்டிங் சீட்டு. கடந்த முறை திமுக சேர்ந்த எஸ் சந்திரன் நீங்க வந்து 52% ஓட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி நான் வன்னியர் கன்சல்டேஷன், எஸ்சி கன்சல்டேஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு இதை அதிமுக இருந்து முன்னாள் அரக்கோணம் எம்பி ஜி ஹரி அவர் போட்டிட்டு அவருக்கு கிட்டத்தட்ட 40% ஓட்டு எடுத்துட்டாரு. நாம் தமிழர் இருந்த அகிலா 12,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. தேமுதிக கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒரு 4,000 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முறை எப்படி போகணும்னு பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி திமுக கிருஷ்ணமூர்த்தி கண்டெஸ்ட் பண்றாரு, அதிமுக வந்து ஜி ஹரி கண்டெஸ்ட் பண்றாரு, நாம் தமிழர் எஸ் எஸ் சந்திரன், தாவைக்கா வந்து இந்த வக்கீல் சத்யகுமார் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ திருத்தணியோட காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இங்க முதலியார் பாப்புலேஷன் இங்க அதிகம் 37% முதலியார் இருக்காங்க, ஆதி திராவிட 22%, நாயுடு 10% இருக்காங்க, யாதவர் 10% இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க வந்து வன்னியர் பாப்புலேஷன் கம்மி, பட் ஆனால் ஜி ஹரி எப்படி நான் வன்னியர் ஓட்டை வந்து போல்ரைஸ் பண்றாரு, கன்சாலிடேட் பண்றாருன்ற பொறுத்து இருக்கு. தாவைக்காக எந்த ஓட்டு பிரியும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் இருக்கு. ஸோ இது ரொம்ப இங்கேயும் ரொம்ப க்ளோஸான ஒரு எலெக்ஷனாக தான் போக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்லிமெண்ட்லேயே நல்ல லீடு இந்த தொகுதியில் எடுத்து ஸோ தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் நான் எட்ஜு வந்து தேமுதிக கொடுப்பேன். அஸ்யூமிங் அந்த நான் வன்னியர் போல்ரைசேஷன், லிங்குஸ்டிக் போல்ரைசேஷன் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு எட்ஜு நான் எங்கள் தேமுதிகவுக்கு நான் கொடுக்குறேன் இந்த தொகுதியில். அடுத்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. திருவள்ளூர் தொகுதி வந்து கடந்த 2 முறை திமுக சேர்ந்த விஜி ராஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்கார், மீண்டும் போட்டியிட்டார். அவர் வந்து கடந்த முறை 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்கார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட பிவி ரமணா, அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா, அவர் வந்து 40% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்க இருந்து ஒரு 7% எடுத்திருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து பாமக அதிமுக 2016 பார்த்தீங்கன்னா பாமக இந்த தொகுதி 15% ஓட்டு எடுத்திருக்காங்க. நான் அதிமுகவுடன் அதிமுக 36% வச்சுக்கோங்க. ஸோ 15 + 36 50% இடத்துல 40 தான் வந்திருக்குன்னா 10% ஓட்டு தலித் ஓட்டு திமுக நோக்கி இந்த தொகுதியில் வந்திருக்கு. ஸோ அது திமுகவுடன் இருக்கா, திமுக விஜய் பக்கம் சுவிட்ச் ஆகுதா அப்படின்ற அதுவும் பார்க்கணும். பாமக வந்து ஒரு ராமதாஸ் தரப்பு ஒரு வேட்பாளர் போட்டு அந்த ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் இங்கேயும் பறையர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க, 30% பறையர் இருக்காங்க, வன்னியர் இங்கே 23% இருக்காங்க, முதலியார் 15%, நாயுடு 10%, முஸ்லீம் 6%. ஸோ நாயுடு முஸ்லீம்லாம் அங்கே எடுக்கிறோம், முதலியாரும் ஓட்டு ஓரளவுக்கு வந்துடும். ஸோ வன்னியர் ஓட்டு பிரிக்கிறது பாமக ராமதாஸ் இருக்கிறதால ஸோ இந்த தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம்ன்ற நான் கருதுறேன். அடுத்து பூனமல்லி தொகுதி. பூனமல்லி தொகுதியை பொறுத்தவரை 2019 இடைத்தேர்தல் மற்றும் 21 தேர்தல் ரெண்டுத்துலையுமே திமுக சேர்ந்த கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றிருக்கார். கடந்த முறை கிருஷ்ணசாமி வந்து 57% ஓட்டு எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக போட்டிட்ட பாமக சேர்ந்த ராஜமன்னார் 20% தான் எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்க நல்லா ஓட்டு எடுத்திருக்காங்க, 12% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் வந்து இங்கேயும் 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுகவை சேர்ந்த ஏழுமலை அவங்க இங்க 8,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்திய தரப்புல ஏழுமலை தான் கண்டெஸ்ட் பண்றாரு, கிருஷ்ணசாமி கண்டெஸ்ட் பண்றாரு, நாம் தமிழர் இருந்த மேகலா, டிவிக்கு இருந்து பிரகாசம் கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து பூனமல்லி தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் இது வந்து ஒரு செமி அர்பன் கான்ஸ்டியூன்சி. இங்க வந்து பறையர் கம்யூனிட்டி, சிங்களாஸ் கம்யூனிட்டி 28%, வன்னியர் 26% இருக்காங்க, முஸ்லிம் 18% இங்க இருக்காங்க, கிறிஸ்டியன் 7%, நாடார் 6% எப்படி இருக்காங்க.
ஸோ இந்த தொகுதியில வந்து வன்னியர் ஓட்டு எந்த அளவுக்கு அமமுக வேட்பாளருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றது தெரியல. ப்ளஸ் டிவிகே ஃபேக்டர் இந்த தொகுதி நல்லாவே பழைய வருஷம் நிறைய இருக்கிறதால இங்க டிவிகே 2வது இடத்துக்கு வருவதற்கும் இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க குக்கர்ல வேட்பாளர் நிற்கிறதால. ஸோ என்னை பொறுத்தவரை இங்கேயும் திமுக கம்ஃபர்டபுளா வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து ஆவடி சட்டமன்ற தொகுதி. ஆவடி சட்டமன்ற தொகுதி அமைச்சர் நாசர் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற தொகுதி. கடந்த முறை அமைச்சர் நாசர் வந்து அதிமுக சேர்ந்த அமைச்சர் பாண்டியராஜன் எதிர்த்து போட்டிட்டார். பாண்டியராஜன் வந்து 32% ஓட்டு எடுத்தாரு. நாசர் 50% ஓட்டு எடுத்துறாரு. நாம் தமிழர் விஜயலட்சுமி அவங்க ஒரு 30,000 ஓட்டு நாம் தமிழர் இங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து உதயகுமார் இங்க 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நாசர் மீண்டும் போட்டிடுறார். நாசர் எடுத்து பாஜக சேர்ந்த ராஜசிம்மா மகேந்திரன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் புனிதா, டிவிகே வந்து ரமேஷ்குமார் கண்டெஸ்ட் போட்டிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் டிவிகேவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டியே இருக்கும். இந்த தொகுதியோட காஸ்ட் கம்போசிட் வந்து அர்பன் ஆல்மோஸ்ட் 3/4 அர்பன் சீட்ஸ் தான். இன்னும் இந்த தொகுதியோட காஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா இங்க பறையர் பாப்புலேஷன் இங்க ஜாஸ்தி 33%, முஸ்லிம் 20% இருக்காங்க. அது ஒரு பெரிய பிளஸ். வன்னியர் 15%, நாயுடு 10% இருக்காங்க, கிறிஸ்டியனு. ஸோ இதுல வந்து என்னன்னா இப்போ நீங்க கடந்த ரிசல்ட் இப்படி பார்த்தோம்னா இதுல வந்து மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு வந்து ஃபுல்லா டிவிகேக்கு போயிடும். நாம் தமிழர் எடுத்த 30,000 ஓட்டுலயே பாதிக்கு மேல டிவிகேக்கு போயிடும். பாண்டியராஜன் எடுத்த ஓட்டுல அந்த அளவுக்கு ஒரு 1/2 தான் அப்படி பிஜேபி நோக்கி, அதுவும் டிவிகே நோக்கி போகும். எத்தனை வாக்குகள் நாசர் இழக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் அங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாசர் அமைச்சர் முஸ்லிம் பாப்புலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அவர் எப்படியோ எட்ஜு வந்து கரை தேர்ந்துருவார் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே. அதுல வந்து நாசர் வெற்றி பெறுவார்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே. திருவள்ளூர் மாவட்டத்தில் அடங்கியிருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை பார்த்தோம். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி. இதுல கும்மிடிப்பூண்டி திமுக, பொன்னேரி அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கிறதா உங்களுடைய நிலவரம் சொல்லியிருக்கீங்க. திருத்தணி திமுக, திருவள்ளூர் திமுக, பூந்தமல்லி திமுக, ஆவடி திமுக அப்படின்னு உங்க நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திப்போம். நன்றி.